18 வயதிலேயே படுக்கைக்கு அழைத்தார். பெரிய ஹீரோவும் என்னை கூப்பிட்டார். விஜய் பட நடிகை கொடுத்த ஷாக். இஷா கோபிகர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் நடித்து பிரபலமானவர். அவர் தமிழில் விஜயுடன் நெஞ்சினிலே, அரவிந்த் சுவாமியுடன் என் சுவாச காற்றே உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்திருக்கிறார். இப்பொழுது திருமணமாகி செட்டில் ஆகி இருக்கும் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் பெரிய நடிகர் ஒருவர் தன்னை படுக்கைக்கு அழைத்தார் என்று ஓபனாக பேசியிருக்கிறார். இது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. சினிமா என்றாலே ஆணாதிக்கம் நிறைந்தது என்ற கூற்று பல காலமாக உண்டு. அதனை உறுதிப்படுத்தும்படிதான் சினிமாவில் பணிபுரியும் பெரும்பாலான ஆண்கள் இருக்கிறார்கள். பெண் இயக்குனர், பெண் ஒளிப்பதிவாளர் எல்லாம் ரொம்பவே கம்மிதான். நடிப்பில் பெண்கள் அதிக அளவு இருந்தாலும் அவர்களுக்கு உருவாக்கப்படும் பிரச்சனை மற்ற பெண்களை திரைத்துறைக்குள் வருவதற்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. அப்படி உள்ள பிரச்சனைகளில் தலையாய பிரச்சனைதான் அட்ஜஸ்ட்மெண்ட். சினிமாவில் அறிமுகமாக வேண்டுமா, தொடர்ந்து சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமா, அதற்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து தன்னுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சிலர் ஓப்பனாகவும் மறைமுகமாகவும் நடிகைகளிடம் அப்ரோச் செய்யும் வழக்கம் காலம் காலமாக இருந்து வருகின்றது. பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று குரல்கள் ஓங்கி ஒலிக்கும் இந்த காலத்திலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரோச் ஓய்ந்த பாடில்லை என்பதுதான் கல யதார்த்தம். சில வருடங்களுக்கு முன்னரெல்லாம் தங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்தால் சைலண்டாக மறுத்துவிட்டு அதனை பொதுவெளியில் சொல்லாமல் இருந்தார்கள் நடிகைகள். இப்பொழுது பலரும் அது குறித்து வெளிப்படையாக பேசி வருகிறார்கள். அது ஆரோக்கியமான விஷயமான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, நடிகை வரலட்சுமி உள்ளிட்டோரும் தங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்ததாக ஓப்பனாக பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜயுடன் நெஞ்சினிலே, அரவிந்த் சுவாமியுடன் என் சுவாச காற்றே உள்ளிட்ட படங்களில் நடித்த இஷா கோபிகரும் அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து பேசியிருக்கிறார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் 18 வயதில் நான் இருக்கும் போதே ஒருவர் என்னை படுக்கைக்கு அழைத்தார். அதே போல மேனேஜர்கள் என்னை தவறான முறையில் தொட்டு நடிகர்களுடன் நட்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது அற்பமான செயல். சிலர் எனது தோள்பட்டையை தகாத முறையில் அழுத்தி இருக்கிறார்கள். நான் நடித்துக் கொண்டிருந்த போது உச்சத்தில் இருந்த ஒரு ஹீரோ என்னை தனியாக சந்திக்கும்படி கூறினார். என்னுடன் எனது ஓட்டுநரோ அல்லது வேறு யாரோ இருக்கக்கூடாது என்றும் எனக்கும் சில நடிகைகளுடன் தொடர்பு இருப்பதாக வதந்திகள் பரவுகின்றன. எனவே நாம் இருவரும் சந்திப்பதை வேறு யாரும் பார்க்க கூடாது என்றும் கூறினார். அவரது நோக்கம் எனக்கு புரிந்துவிட்டது. எனவே அவரை தனியாக சந்திக்க நான் மறுத்துவிட்டேன் என்றார். பல நடிகைகள் அவர்களுக்கு நடந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்த இன்னல்களை பற்றி தெரிவித்து வரும் இந்த வேளையில் விஜய் பட நடிகையான இஷா கோபிகரும் தனக்கு நேர்ந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அனுபவங்கள் பற்றி பொதுவெளியில் வெளிப்படையாக பேசியிருப்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.